வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். இதில் 10ஆம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் பகுதி, முழாண்டு தேர்வுக்குரிய மாதிரி வினாத்தாள் பகுதி ஏற்கனவே ஒரு பதிவு பார்த்துருப்போம். அடுத்தது இன்றைக்கி அதில் மாதிரி வினாத்தாள் 2 கால அளவு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதில் குறிப்புரைகள் உங்களுக்கு வினாத்தாளே கொடுக்கப்பட்டிருக்கும். முதல் பகுதியில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் 15 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்று சொல்லக்கூடிய பகுதி. அதில் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும். அதில் விடைகள் 4 விடைகள் கொடுத்துருக்கும். அதே ஆப்ஷனோடு நீங்கள் எந்த விடை சரியான விடையோ என்பதை தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுத வேண்டும். முதல் வினாவாக, இவள் தலையெழுது எழுதியதோ கற்காலம் எப்போதும், இவ்வடிகளில் கற்காலம் என்பது, அதற்குரிய சரியான விடையை பெறும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதி பழகிக்கொள்ளுங்கள். அடுத்தது, எழுகதிர் முத்துப்பல், இச்சொற்களின் தொகைகள் முறையே இருக்கக்கூடிய விடாவில் சரியாக. அடுத்தது, மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடுகள் குறிப்பு உணர்த்தும் செய்தி. இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவது காரணம். தொடர்ந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள். பன்னிரெண்டாவது வினா உங்களுக்கு பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளித்தல் பகுதி. அதில் பாடலின் ஆசிரியர் வெவ்வேறு ஆசிரியர் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியான ஆசிரியரை தேர்ந்தெடுத்தது. அடுத்தது 13வது வினா, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பிள்ளைத்தமிழ் பருவம். குண்டலமும் குழையும் இலக்கண குறிப்பு. கிண்கிணி அரைநான் சுட்டி என்பன முறையே. 15 ஒரு மதிப்பெண் வினாக்கள். அடுத்தது பகுதி 2 மதிப்பெண்கள் 10. இதில் 18 எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கு. ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள் 9 எழுத வேண்டியது இருக்கும் பகுதியாக. அதில் ஒவ்வொன்றுக்கும் 2 மதிப்பெண்கள் 18 மதிப்பெண்கள். விடைக்கேற்ற வினா அமைக்க செய்யுள் வினாக்கள். வினாக்களை தெளிவாக பாருங்கள். அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு வினாவுக்குரிய விடைகளை கண்டுபிடியுங்கள். அடுத்தது 5 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க. குறுகிய விடை அப்படின்னாவே இன்னுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள். தலைப்பிலே மேலே கொடுத்துருக்க முழாண்டு தேர்வு மாதிரி வினாத்தாள். அடுத்தது, பின்வரும் தொடர்பில் எழுவாயை செழுமையாக செய்க என்று சொல்லக்கூடிய பகுதி. அடுத்தது, கலைச்சொல் அறிக. செவி மாற்றுத்திறனாளர்களுக்கு மாற்று வினா எதிர்மறையான சொற்களை எழுதுக என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எல்லா மாணவர்களுக்கும் அது பயன்படாது. 26வது வினா, தொழிற்பெயருக்கும் வினையாள அணியும் பெயருக்கும் உள்ள வேறுபாடுகள். பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. நிறுத்தற்குறி என்பது கமா, முற்றுப்புள்ளி, ஆச்சரியக்குறி, வினாக்குறி போன்றவை அந்தந்த செய்திக்கு ஏற்றவாறு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது, வந்தனன் பகுபத உறுப்பிலக்கணம், அதை பிரித்து எழுத வேண்டும். அடுத்தது பகுதி 3ல் 3 மதிப்பெண் வினாக்கள். எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளிக்க. ஒவ்வொன்றுக்கும் 3 மதிப்பெண்கள். படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்த்து, அதற்குரிய வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 30வது வினா, ஈராக நான் மனப்பாடம் செய்ய. அடுத்தது பகுதி 4ல் 5 மதிப்பெண் வினாக்கள்.
அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. ஆனால் அல்லது என்று கொடுத்துருக்கோம், அந்த பகுதியை பாருங்கள். பள்ளி தூய்மையாக வைத்திருத்தல், நாளிதழ் ஒன்றிற்கு பொங்கல் மலரில் உழவு தொழில், காட்சியைக் கண்டு கவினுற கொடுக்கப்பட்டுள்ள படிவங்கள், மொழிபெயர்க்க, இதுவும் செவி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தமிழின் சொல்வளம். எட்டு மதிப்பெண் வினாக்கள். உரைநடை நடுவினா, துணைப்பாட நடுவினாவில் 2 குரூப் 1. அடுத்தது மதிப்புரை எழுதுதல். அல்லது சான்றோர் வளர்த்த தமிழ். கொடுத்திருக்கின்ற பத்தியை முதன்மையாக கொண்டு சான்றோர் வளர்த்த தமிழ் என்ற தலைப்பில் எழுதப்படுகின்ற 8 மதிப்பெண் வினாக்கள். இந்த வினாவை பாருங்கள். இந்த வினாவுக்குரிய விடைகளை கண்டு அதிக மதிப்பெண் பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.